வாஸ்து அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லாருக்குமே தெரியும், செட் ஆஃப் ரூல்ஸ், சதுரம் செவ்வகமா இருக்கணும். ஆனா பிஸ்னஸ் அப்படின்னு வரும்பொழுது பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப நம்ம வந்து ஒரு பணத்தை போடுறோம், அந்த பணம் வந்து நமக்கு பன்மடங்கு வந்தாதான் அந்த பிசினஸ்ல நம்ம ஜெயிக்கணும்னு அர்த்தம். 10 ரூபாய் போட்டு 8 ரூபாய் வந்தா ஃபெயிலியர். 10 ரூபாய் போட்டு 15 ரூபாய் வந்தாதான் நம்ம சக்சஸ் ஆகுறோம். அப்போ வாஸ்து வந்து அங்க ரோல் பிளே பண்ணுதா அப்படின்னா நிச்சயமா பிளே பண்ணுது. இப்போ வந்து ஒரு நிறுவனம்னு எடுத்துங்க, அந்த நிறுவனம் வந்து சதுரம் செவ்வகமா இருக்கணும், அதுக்கு தனிப்பட்ட காம்பவுண்ட் இருக்கணும். ஆஸ் யூஷுவல் என்ன விஷயம்னா, நம்ம வடகிழக்குல ரிசப்ஷன் வச்சுக்கலாம், லேபரேட்டரிஸ் வந்து வடமேற்குல போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து தென்கிழக்குல கிச்சன் மாதிரி வச்சுக்கலாமா அந்த அவ்வளவு பெரிய கம்பெனிஸ்க்கு. இப்போ சாதாரணமா எம்டி ரூம் எங்க வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எம்டி ரூம் ஆனது தென்மேற்கு மூலை தான் எம்டி ரூம் வரணும். ஆனா அதுதான் வந்து குபேர மூலை. எம்டி ரூம்ல நம்ம வந்து பணம் வைக்கிற கேஷ் எங்க வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடக்கு பார்த்தும் வச்சுக்கலாம், கிழக்கு பார்த்தும் வச்சுக்கலாம். சார் நான் இப்போ உதாரணத்துக்கு எம்டி ரூமை தூக்கி வடமேற்குல போட்டுருவா அப்படின்னா அந்த இடத்துல வந்து பிசினஸ் சரியா போகாது. அப்போ வந்து அந்த ஓனர் வந்து அங்க இருக்க மாட்டாரு. ஓனர் இல்லாத பிசினஸ் எப்படி இருக்கும்? தான் தோன்றித்தனமாக இருக்கும்.